ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டேப் ரெக்கார்ட் கேசட் மாதிரி ஒரு அனிமேஷன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ப்ளே ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் ரெக்கார்ட் மாதிரியே வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். 96 கிலோவாட்ஸ் வரைக்கும் இது வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுக்கு மேலேயும் பண்ண முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் ட்வீக்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுவரையும் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, க்ளீனாக ப்ளே ஆகுது. ஸோ இப்போ மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகலான்னு பார்த்தீங்கன்னா PCM 5122ன்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ இதோட சேம் சீரிஸ் தான். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம I2C ப்ரோட்டோக்கால் மூலிமா வந்து டிஜிட்டல் வால்யூம் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணலாம். ஸோ ADFோட ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஈவன் நான் ஒரு 32 பிட் சாங்கே வந்து நான் அதில் ப்ளே பண்ணி பார்த்தேன் இருக்கும். ஸோ அடிஷ்னலாக இதில் வந்து ஒய்ஃபை இருக்கிறனால நான் வந்து நெக்ஸ்ட்டு பில்லில் வந்து ஒரு ஏர்ப்ளே சப்போர்ட்டுக்கு தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏர்ப்ளே அண்டு SD கார்டு ஸோ ரெண்டுமே கொண்டு வந்துட்டாலே வந்து இது ஒரு பெரிய ப்ராடக்ட் தான். ஆக்சுவலாக வந்து இந்த காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஏர்ப்ளே சப்போர்ட்டோட வந்து SD கார்டோட யாரும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஹே கைஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் சாவ்ஸ் ஹியர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட்டபிள் ஆடியோ பிளேயர் வந்து DIY வந்து எப்படி ஒரு லோ காஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 24 பிட் சாங்காச்சு தெளிவான கிளாரிட்டியோட ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சின்ன காம்பேக்டான ஒரு பிளேயர் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு சீரீஸ் மாதிரி நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் வீடியோவை. ஸோ இப்போ வந்து நான் என்ன ஃபேஸ்லனா, நான் மெட்டீரியல் செலெக்ஷன் அண்டு வந்து ஒரு சின்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப நாளாகவே வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன போர்ட்டபிள் ஆடியோ பிளேயர் மாதிரி டிசைன் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ நம்ம 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சின்னதாக ஒரு MP3 பிளேயர் வச்சுட்டு தான் வந்து ஹெட்ஃபோன்ஸ் மாட்டி பாட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து எல்லோரும் மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஸ்பாட்டிஃபை அது இதுன்னு போட்டு அதிலேயே கேட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேஜெட் மேலே எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் இந்த ஒரு சின்ன ரொம்ப நாளாகவே வந்து நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் பண்ணி ஸோ என்ன மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணலாம், ஸோ என்ன டேக் அது கூட பேர் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், ஸோ தென் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் ஆம்ப்ளிஃபையர், ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரஃபாக வந்து ஸ்கெட்ச் போட்டு உங்களுக்கு எப்படின்னு ஒரு ஐடியா சொல்லிடுறேன். சொன்னதுக்கப்புறமேட்டா வந்து ஒரு ப்ரோட்டோடைப் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ரோட்டோடைப் வந்து காட்டி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பார்ட் 1ல் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் செலெக்ஷன், ஸோ தென் வந்து எதுக்கு அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அப்புறம் வந்து அந்த கண்ட்ரோலர் வந்து எந்த அளவுக்கு கேப்பபிளாக இருக்குது, ஸோ எந்த சாங்ஸ்லாம் வந்து என்னென்ன ஃபார்மட்ஸ்லாம் வந்து டீகோட் பண்ணுது, கிளாரிட்டி எப்படி இருக்குது, ஸோ அப்படிங்கிறத வந்து நான் குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் போர்ட்டபிள் ஆடியோ பிளேயர். ஸோ இதோட பார்ட் 1. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா ESP32S3. ஸோ இந்த S3 சிப்பை தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சில பில்ஸ்லாம் நான் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ESP32ல் ரோவர் 32E, ஸோ இந்த மாடல் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு சில இடத்துல வந்து ரூம் 32E கூட யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரோவருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு ரேம் இருக்கும். PS ரேம்னு சொல்லி ஒரு அடிஷ்னலாக ஒரு ரேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆடியோ ரிலேட்டட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பஃபர் மாதிரி ஆடியோ வந்து நீங்கள் வச்சுருந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே. ஸோ 32Eயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த PZ ரேம் மட்டும் இருக்காது. பட் ஆனால் அதுவும் வந்து ஒரு சின்ன ஒரு 16 பிட் சாங்ஸ்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உண்டான கேப்பபிள் இருக்குது. ஓகே, 16 பிட் வரையும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ இந்த 2 மாடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்பில்ட்டாக வந்து ப்ளூடூத்து அண்டு ஒய்ஃபை ரெண்டுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த 2 மாடியூல் போனோம்னா நம்ம
ப்ளூடூத் ரிலேட்டடான ஒரு ஆடியோ வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறனாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம், இல்லை ஒய்ஃபைல நம்ம ஆடியோ ஸ்ட்ரீம் பண்ணுறதுனாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த சீரீஸை விட்டுட்டு இப்போ S3க்கு போயிருக்கேன். ஸோ S3 எதுக்காக போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணும்போது இதோட இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சிப்பு. ஸோ இது வந்து இப்போ 16 பிட் வரைக்கும் இதை ஈஸியாக பண்ணுன்னு சொல்லணும்ல. ஸோ இது வந்து உங்களுக்கு 24 பிட் வரையும் சாங் வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எஃபோர்ட்லெஸ்ஸாக வந்து டீகோட் பண்ண முடியும் இந்த சிப்னால். ஸோ இப்போ இந்த சிப் வந்து நான் MCU செலக்ட் பண்ணியிருக்கேன். MCU. சரி, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸில் வந்து நான் வந்து ஒரு போர்ட்டபிள் பிளேயருங்கனால மெயினாக வந்து SD கார்டு சப்போர்ட் இருக்கணும். ஸோ இந்த SD கார்டு சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து முன்னே வந்து நம்ம OLED டிஸ்பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கலர் டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். கலர் டிஸ்பிளே. ஸோ என்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 2 inch செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ரெசல்யூஷன் இருக்கிற ஒரு கலர் டிஸ்பிளே தான். ஸோ இது கூட நான் வந்து என்ன ஒரு டேக்கை வந்து பேர் பண்ணி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல, உங்களுக்கு தெரியும். PCM 5102A. ஸோ இதுதான் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த டேக்கை வச்சு தான் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதோட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகலான்னு பார்த்தீங்கன்னா PCM 5122ன்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ இதோட சேம் சீரிஸ் தான். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம I2C ப்ரோட்டோக்கால் மூலிமா வந்து டிஜிட்டல் வால்யூம் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து அந்த ஆப்ஷன் பண்ண முடியாது. இப்போ வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்தால் சாஃப்ட்வேர் பேசிஸில் பண்ண முடியும். அப்படி சாஃப்ட்வேர் பேசிஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோவோட பிட்டை வந்து நம்ம கம்மி பண்ணி தான் வந்து வால்யூம் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கிளாரிட்டி கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ அதனால் வந்து பெட்டர் நம்ம ப்ரோட்டோடைப்புக்கு யூஸ் பண்ணிட்டு ஃபைனல் வெர்ஷனுக்கு இந்த இது மூவ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா இது கூடயே வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு டிஜிட்டல் வால்யூம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து மெயின் க்ரைட்டீரியா. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஹெட்ஃபோன் ஆம்பிளிஃபையர். ஸோ இது நான் ஆல்ரெடி வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு போன வீடியோலேயே வந்து போட்டிருப்பேன், Max 97220Aன்னு சொல்லி. ஸோ அதை தான் வந்து இது கூட பேர் பண்ண போகிறேன். ஸோ அது நான் உண்மையிலேயே சொல்ல போனால் அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஆடியோ ரிசல்ட்டு. ஸோ அதனால் இதே வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன், 97220A. ஓகே. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் வந்து ரெடி பண்ணணும். ஸோ கேஸ் வந்து நம்ம ஃபைனலாக வந்து என்ன சைஸில் PCB பண்ணுறோன்னு பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக தான் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து மெயின் சப்போர்ட் பார்த்திங்கன்னா, ஒரு பேசிக்காக வந்து என்னென்ன சப்போர்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு பார்த்திங்கன்னா, ஒரு SD கார்டு இருக்கணும் ஒரு போர்ட்டபுள்னால். தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தில் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி, அதாவது நம்ம ஃபோன்லேருந்து பேர் பண்ணிவிட்டு அந்த ஆடியோ வந்து இதில் ப்ளேபேக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வேணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஒய்ஃபை மூலிமா ஸ்ட்ரீம் பண்ணுறது, அதாவது ஏர்ப்ளே சொன்னோம்ல, ஏர்ப்ளே சப்போர்ட். ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் மாதிரி. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக மஸ்ட்டாக கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இது SD கார்டுங்கிறது. ஸோ USB வந்து நான் இந்த S3 மாடியூலில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். USB அண்டு SD கார்டு ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சின்னதாக டிசைன் பண்ணுறதுனால SD கார்டு தான் நம்ம போட்டால் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் SD கார்டோட நான் நிறுத்திக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஃபார்மேட்ஸ் வந்து மெயினாக வேணும். ஸோ பேசிக்காக MP3 தான் எல்லோரும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் சாங் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, ஆனால் MP3. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா வேவு. ஸோ இது மூணுமே வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஒரு ஹை ரெசல்யூஷன் சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி பார்த்து அதோட கிளாரிட்டியும் வந்து நம்ம உணர முடியும். ஸோ அதனால் இது 3 சப்போர்ட்டுமே இருக்குது. அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு M4A இல்லை AAC, ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்ஸும் வந்து சப்போர்ட் ஆகும் இந்த ஃபிர்ம்வேர்லேயே நான் டெவலப் பண்ணிக்கிறதுலையே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டோடைப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து PCB போகும்போது ஒரு நல்ல ரெகுலேட்டரு இல்லை ஒரு சின்ன பஃபருக்கு ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால், ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறமேட்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிலந்தி மாதிரி ஒரு சர்க்யூட் ஒன்று பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த சர்க்யூட்டு. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த S3 சிப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை ப்ளூடூத் ரெண்டுமே இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இதில் ப்ளூடூத் வந்து
ஒன்லி ஃபார் நம்ம ரிமோட் ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ண முடியும். அதாவது ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறது அந்த மாதிரி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு ஆப் மாதிரி கொடுத்துட்டு அந்த ஆப்பில் வந்து நம்ம செட்டிங்ஸ் மாதிரி சேவ் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து ப்ளூடூத்தில் வந்து ஆடியோ வந்து நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதே சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ESP32ல் S31 சொல்லி ஒரு சிப்பு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் மார்க்கெட்டுக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சிப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் லோ பவரில் வந்து ப்ளூடூத் ஆடியோ ட்ரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அது வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்ம R&Dக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து பேசிக்காக இப்போ இதை மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு SD கார்டு மாடியூல் கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்ன அந்த கலர் டிஸ்பிளே. ஸோ இது நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது SPA தான் யூஸ் ஆகும். இதுவும் வந்து SPA ப்ரோட்டோக்கால் தான் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நான் டெவலப் பண்ணிட்டேன்னா ஸோ அதுக்கு ஒரு PCB போடுறதுக்காக இந்த ஐசியும் நான் வாங்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா இதை வந்து டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் PCB போகணும். அது பிரச்சனை இல்லை, அது நான் பண்ணி தான் ஆகணும். ஒன்றும் விட்ருங்க, அது பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் இதை ஆன் பண்ணி ஒரு டெமோ காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பட்டன்ஸ்லாம் எதுவுமே வைக்கல. ஸோ டேரெக்டாக வந்து SD கார்டில் இருக்க சாங்கை வந்து ப்ளே பண்ணோம். என்னென்ன ஃபார்மெட்னா பார்த்தீங்கன்னா 16 பிட் அண்ட் 24 பிட் சாங் ரெண்டுமே வந்து இப்போ எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து ப்ளே ஆகுது. ஆடியோ ரிசல்ட் சூப்பராக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நான் இதில் இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ், அதாவது இங்கே நம்ம டேக் இங்கே இருக்கா, இந்த டேக்கில் இருக்க அவுட்புட்டில் தான் கேட்டு பார்த்தேன். ஸோ நான் பவர் ஆம்பில் கனெக்ட் பண்ணி கேட்டு பார்த்துட்டேன், ஹெட்ஃபோன்ஸ்லையும் கேட்டு பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது. ஸோ ஹெட்ஃபோன் ஆம்பிளிஃபையர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஹெட்ஃபோன்ஸில் கேட்கறதுக்கு கொஞ்சம் வாய்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஹை ரேஞ்சுக்கு கிடைக்கும், ஹை ஃபெசிலிட்டியாக கிடைக்கும் சவுண்டு. ஸோ இதை வந்து நான் அடுத்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது டெஸ்டிங்க்கு போட்டது தான், இது வந்து குட். இப்போ நான் ஆன் பண்ணோன்னே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டில் இருக்கிற ரவுட்டரில் வந்து கனெக்ட் ஆகிடும் இந்த போர்டு. ஸோ கனெக்ட் ஆகிட்டு நான் பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு வெப் UI மாதிரி ஒன்று டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெப் UIயில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எல்லா ஆப்ஷன்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ அந்த வெப் UIயில் வந்து நான் எதாவது சேஞ்ச் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து சாங்ஸ் இங்கே சேஞ்ச் ஆகிட்டு இங்கே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு இந்த டேஷ்போர்ட் மாதிரியே இருக்கும்ல, ஸோ நான் என்ன ப்ளே ஆகிட்டு இருக்குன்னு காட்டும்ல, ஸோ அந்த ஸ்க்ரீன் மட்டும் நான் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம். தலைவரே ஆன் பண்ணிட்டேன். சின்ன பூட் அனிமேஷன். இப்போ இந்த IP அட்ரஸை வந்து நான் என்னோடய சிஸ்டமில் போட்டேன்னா எனக்கு வந்து வெப் UI ஓப்பன் ஆயிரும். ஸோ இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஃபோன் டிஸ்பிளே அளவுக்கு கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும். ஸோ என்னது லோ ரெசல்யூஷன்னா ஒரு மாதிரி பிக்சல் தான் தெரியும். ஸோ இதை நான் ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுருக்கனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் டிஸ்பிளே மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். அண்ட் வந்து வெளிச்சத்துலேயும் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டேப் ரெக்கார்ட் கேசட் மாதிரி ஒரு அனிமேஷன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ப்ளே ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேப் ரெக்கார்ட் மாதிரியே வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ சும்மா சின்னதாக வந்து ஒரு ஃபீல் குட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாங் என்ன இப்போ கரண்ட்டாக ப்ளே ஆகிட்டு சாங் வந்து என்ன பிட்டில் இருக்குது, என்ன கிலோ சாம்பிளிங் நெட்டில் வந்து இருக்குதுன்னு சொல்லி இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்து வந்து இங்கே சாங்கோட நேமு, இங்கே ஆர்டிஸ்டோட நேமு, இங்கே சீக் பாரு, தென் வந்து ப்ளே பாஸு நெக்ஸ்ட்டு அதெல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு பூட் ஆனும்போது ஒரு IP காட்டுச்சுல, ஸோ அந்த IP வந்து நான் இங்கே என்டர் பண்ணிடுறேன் 1.14. ஸோ இதுதான் வந்து வெப் UI. ஸோ இந்த வெப் UIயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு SD கார்டில் என்னென்ன சாங்ஸ் இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ஃபெச் ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ஃபோல்டருக்குள்ளே இது NCS ஆடியோ வச்சுருக்கேன். ஸோ இது வெளியில் வந்து நான் 24 பிட் சாங்ஸு, ஸோ அந்த M4R ஃப்ளாக்கு, ஸோ MP3 அந்த மல்டிபிள் ஃபார்மட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வேறு நெட்வொர்க்கோட பேர் பண்ணோன்னா வந்து இந்த ஒய்ஃபை பட்டனை யூஸ் பண்ணி நம்ம வந்து வேறு நெட்வொர்க் கூட மாற்றிக்கலாம். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் மாற்ற வந்து உங்களுக்கு டிஸ்பிளேலே வந்து உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து வால்யூம் கண்ட்ரோல் அண்டு வந்து EQ வந்து சும்மா பேஸ் போஸ்ட்டு, தென் வந்து வாய்ஸ் போஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி கஷ்டமாக நீங்கள் வந்து மாற்றிக்கிறனாலும் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து 3 ஆப்ஷன் மட்டும் இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஸோ இதே வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் இந்த கோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் இது பண்ணிட்டு இருக்கும்போது நான் இன்னொன்று டெவலப் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இதிலே வந்து 10 பேண்ட் பேராமெட்ரிக் ஈக்குவலைசர் வச்சு ஒன்று வெர்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் அது பெட்டராக இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு சின்ன மைனர் இஷ்யூ மட்டும் இருக்குது.
ஸோ அதை நான் மட்டும் அடுத்த பாட்டில் வந்து நான் ரிசால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு. ஸோ அதோட டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாங் இங்கே ப்ளே பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளாக் சாங்கே போடுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே சாங் வந்து ப்ளே ஆகி அமைச்சிடும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த சின்ன டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்க மாதிரி ஒரு தீம் காட்டுது. இங்கே வந்து ஆர்டிஸ்ட் நேம் காட்டுது, இது சாங்கோட நேம். ஸோ தென் வந்து இங்கே கீழே சீக் பார் காட்டும். ஸோ இங்கே நான் பாஸ் பண்ணிட்டேன்னா கூட உங்களுக்கு இங்கே கீழே பாஸ் ஆகிரும், அண்ட் ரெஷ்யூம் ஆகிக்கும். ஸோ இப்போ நான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 பிட்டு அண்ட் 44.1 kHz சாம்பிளிங் நெட்டில் இருக்க சாங்கு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 24 பிட் சாங் ப்ளே பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாலே கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து 24 பிட் வந்துச்சு, 40 kHz வந்துச்சு. ஸோ அதே மாதிரி ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. கிளிக் பண்ண அடுத்த செகண்டே வந்து உங்களுக்கு ப்ராசஸிங்லாம் ஸ்பீடாக தான் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 24 பிட்டில் 96 kHz வரைக்கும் இது வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுக்கு மேலேயும் பண்ண முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் ட்வீக்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுவரையும் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, க்ளீனாக ப்ளே ஆகுது. ஸோ இப்போ மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நமக்கு MP3 இல்லை ஃப்ளாக் 16 பிட், ஸோ அதுதான் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் வந்து அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. அப்படி கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் அது வந்து அப்ஸ்கேல் பண்ண சாங்காக தான் கிடைக்குது. ஸோ நீங்கள் ஒன்லி எய்தர் வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கி கேட்டால் தான் வந்து நீங்கள் கேட்க முடியும். ஸோ பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 பிட்டில் 48 kHz சாம்பிளிங் நெட்டில் கேட்குற சாங்கே வந்து சூப்பராக தான் இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து 24 பிட்டில் கேட்குறதுக்கும் எனக்கு பர்சனலாக பெருசாக வந்து ஒரு 10% வித்தியாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை தாண்டி மோஸ்ட்லி நீங்கள் கண்ணை மூடிட்டு கேட்கும்போது இது எது 16 பிட் சாங், இது 24 பிட் சாங்னு வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ M4 சாங்கு, ஸோ அதுவும் வந்து ப்ளே ஆகும். ஸோ இப்போதைக்கு இந்த டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இந்த அனிமேஷன் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஆல்பம் ஆர்ட் மாதிரி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆல்பம் ஆர்ட் கொண்டு வரத்துக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ID3 டேக்னு சொல்லி எல்லா சாங்லேயும் வந்து கூடவே இருக்கும். ஸோ இந்த ID3 டேக் வந்து டீகோட் பண்ணோம்னாலே ஆர்டிஸ்டோட நேமு, ஆர்டிஸ்டோட நேம், தென் வந்து ஃபைனோட அந்த பாட்டோட நேம் வந்துடும். ஸோ அப்புறம் வந்து அதுக்கு வந்து எம்பர்ட் பண்ணி ஒரு ஜேபேக்கில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆல்பம் ஆர்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் டீகோட் பண்ணி காட்ட முடியும். ஸோ நான் அதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்லைட் டிலே இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஃபர்தர் பில்லில் வந்து நான் சரி பண்ணிடுறேன். ஏன்னா வந்து நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் டெஸ்டிங்க்கு வந்து இந்த லெவல் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அந்த பழைய ஃபீல் வருதா? இதோட ஃபார்ம் ஃபேக்டரை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன இந்த டிஸ்பிளே தெரியுதில்ல, ஸோ இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு அவ்வளோதான். ஸோ இதுக்குள்ளேயே வந்து பின்னாடி PCB அண்ட் வந்து இது கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு பட்டன்ஸ் மாதிரி வச்சு அதில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரி போட்டு பவர் பண்ணி ஒரு டைப் சிலே சார்ஜர் மாதிரி கொடுத்துட்டோம்னா நம்ம SD கார்டு மட்டும் போட்டுட்டு ஜஸ்ட் நம்ம அந்த காலத்தில் இருக்க மாதிரி ஒரு நைஸ் சின்ன ஒரு காம்பேக்டாகவும் இருக்கணும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். ஸோ அதான் வந்து மெயின். ஸோ ஏன்னா இப்போயே வந்து இருக்குது நம்ம ஹெட்ஃபோன் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னோ எக்கோ மினின்னு சொல்லி நினைக்கிறேன், அது ஏதோ பேர் மறந்துடுச்சு, ஃபியோவோட பிராண்டில் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறை இதே மாதிரி தான் இருக்கும். அதுலேயே ஒரு 2 இன்ச் டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. ஒரு பார்க்குறக்கே ஒரு டேப் ரெக்கார்ட் கேசட் சைஸ்க்கு இருக்கும் அது. ஸோ அதை பார்த்த மாதிரி எனக்கு வந்து ஓகே என்ன சூப்பராக இருக்குது, இதே வந்து அருமையாக இருக்கேன்னு சொல்லி தோணுச்சு. ஆனால் ஒரு காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு 6000 ரேஞ்ச் பக்கம் வந்துச்சு. ஸோ அது வந்து எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஒரு DIY மாதிரி இதை ஒன்று பில்ட் பண்ணி சின்னதாக ஒரு கேஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஃபர்தராக இந்த டேக் வேணாம், வேறு ஏதாச்சும் டேக் இருந்தாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லை வேறு டேக்குக்கு பதிலாக வந்து இந்த ஹெட்ஃபோன் ஆம்பிளிஃபையரை வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் ஃபர்தராக வந்து அதை கன்சிடர் பண்ணி பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி இந்த பார்ட் 1ல் வந்து நான் இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் இதை முடிச்சதுக்கப்புறமேட்டா இதோட சோர்ஸஸ் எல்லாமே வந்து நான் டெலிகிராம் சேனல்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த தீம் வந்து எப்படி இருக்குது, இல்லை வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு இந்த ஸ்க்ரீன் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பெருசாக ஐடியா எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஒன்று ஒன்றா அதில் இன்க்ளூட் பண்ணுவோம்.
ஸோ இன்க்ளூட் பண்ணி முடிக்கிறப்ப இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் மினி வந்து ஒரு போர்ட்டபிள் பிளேயராக வந்து உருமாறிடும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் அண்ட் சி. ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸ் எல்லாமே சொல்லுங்கள். ஸோ பார்ட் 2ல் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி நான் இன்னும் ஃபியூ டேஸில் ஆர்என்டி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ until next video, this is Sav signing off. Bye bye guys.